வெரி ஹாப்பி. எனக்கு வந்து ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த கதையை படிச்சு நான் சொன்ன கதையே புரியலன்னு சொன்னேன். அவர் இந்த கேரக்டர் எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவரோட இமேஜினேஷனில் அந்த கேரக்டர் ஒன்று இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு வடிவம் இல்லை. ஆனால் வடிவம் வரும்போது இது சரியா இருக்குன்னு அவர் சொல்லிடுவார். இது வரலன்னா வரல, சரியா இல்லை சரியா சார் வரும்போது இது கரெக்டாக இருக்கு, இது திஸ் இஸ் வாட் ஃபிட்ஸ் இன் டு மை. அது என்ன அந்த இமேஜினேஷனே ஒரு லூஸாக இருக்கும். அந்த இமேஜினேஷனுக்குள்ள அவனை ஃபிட் இன் பண்ணணும். பட் இவங்க வர்றாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து வேற சீன் டுகெதர். அவங்க ஆல்ரெடி அவங்களோட சீன்ஸ் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஷி வாஸ் ஆல்ரெடி இன் த ஃபார்ம். அப்படி உள்ள ஓடி வந்து கால் மேலே கால் போட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஷாக் ஆயிடுச்சு எனக்கு ஒரு செகண்ட். ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தா எப்படி ஹவு டு யூ கெட் இட் ஸோ ரைட்னா இல்லை ஐ பீன் டூயிங் மை ரிசர்ச்னாங்க. இதுக்கு ரிசர்ச் எல்லாம் வேற பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஷீஸ் ஆக்சுவலி ஸ்பெண்ட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யூனோ ஒரு எனர்ஜி ரீடராக எப்படி இருப்பாங்க. நல்லா பண்ணணும், ரோலை லேயரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட்டிங் பார்க்கணும், அதில் என்ன பண்ணணும். ஒரு சில இடத்துல அந்த சார் அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படி ப்ரே பண்ணிட்டு லுக் கொடுப்பாங்க. ஆமாம், இவங்களா பண்ணல நினைச்சோம். அந்த ஒரு பிஹேவியரை பிடிக்கிறது இருக்குல்ல. அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஷீஸ் காட் ஒன் பிஹேவியர், எப்படி ரீட் பண்ணுவாங்க, எப்படி சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இட்ஸ் வெரி ஸ்மால் இது. நல்லா மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதானு தோணும். ஆனால் பண்ணுற வரைக்கும் அதுக்கு ஃபார்மே கிடையாது இல்லை. ஸோ ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் நடித்து முடிக்கிற வரைக்கும் அது ஃபார்ம் இல்லை, நீங்கள் தான் அந்த ஃபார்முக்குள்ளே ஃபிட் இன் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கும்போது பட் எனக்கு ஆக்சுவலாக ஹெல்ப் ஆனது என்னன்னா, ஒரு 3-4 லுக் டெஸ்ட் பண்ணோம் நம்ம. ஆன்சர் ஃபர்ஸ்ட் நரேஷன்லேயே அந்த கேரக்டர் பற்றி சொல்லாமல் இல்லையா தெரியாது. சொன்னாலும் புரியாது, நீங்க சொன்னாலும் புரியாது. He said it's like ஒரு குயின், ஆனா ரொம்ப ஜிப்சி குயின் மாதிரி ஏதாவது. நான் மீட் பண்ணிருக்கேன் ஜிப்சி குயின் ஒருத்தர். யா பயங்கர இன்ட்ரஸ்டிங். அதை வச்சு தான் சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் நரேஷன்ல அதான் சொன்னார் அவரு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கே அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. He said I've met someone like that once. ஆனால் சரி அது எப்படி நம்ம கேரக்டராக மாற்றிடலான்னு எனக்கு தெரியாது. ஸோ we did 3-4 லுக் டெஸ்ட். அந்த காஸ்டியூம்ஸே அவர் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார், இல்லை இப்படி தான் வேணும். அண்ட் he was very particular. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் ட்ரை பண்ணி once I started understanding him and what he likes, அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, லைக் what he sort of wants. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பற்றி சொன்னது எல்லாமே நான் எழுது. I tried to do a little bit of designing on that. And first day varappo I just wanted to come with confidence because I thought I would be really nervous with Karthi sir. So I just wanted to come with a lot of confidence avlada, and other character ku work agum theriyum. So that was my intention. மாத்தி மாத்தி பாராட்டுறாங்க.